ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் இன்டென்ஷன், அவங்க எந்த இன்டென்ஷனோட உங்ககிட்ட பழகுறாங்க, அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்டு என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்த்துலாம். ஓகேவா? ஸோ பைல் செலெக்ஷன் ஆல்ரெடி வந்து வந்திருக்கும். ஸோ பைல் ஒன்க்கான ரீடிங் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? பைல் ஒன்க்கான ரீடிங். ஓகே, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன் கார்டு, so many cards. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங், உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, ஸோ இப்போது நீங்களும் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அண்ட் கரியர் அந்த மாதிரியான சில விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் ரொம்ப ஒரு டாமினேட்டிங்கான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அதாவது நீங்கள் எப்படின்னா எல்லாமே வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க. ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், ஒரு லைஃப்பை வந்து நல்லபடியாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சன். அண்ட் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிபெண்டனான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது யாரோட கையை நம்பி நீங்கள் வாழ்கிறவங்க கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்களே பண்ணிப்பீங்க. அது மணி வைஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம்னாலும் இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்களே பார்த்துப்பீங்க. ஒரு ரொம்பவே ஒரு மெச்சோர்டான அண்ட் ரொம்ப ஒரு டாமினேட்டிங்கான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஓகே, இப்போ ஃபீலிங்ஸ் வைஸ் அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ எந்த இன்டென்ஷனோட உங்ககிட்ட பழகுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சம்திங் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் அண்ட் உங்கள் பர்சன் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்க லைஃப்பில் நடந்த சில பழைய விஷயங்கள் உங்களுக்கு காயப்படுத்தின சில விஷயங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், அது ஃபேமிலியில் நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பர்சன் வந்து உங்களை காயப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் வந்து அவங்க மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹர்ட் ஆயிருந்தாலும், அதாவது உங்கள் பர்சன் மூலியமாக ஏதாவது ஒரு ஹர்ட் ஆயிருந்தாலும், நீங்கள் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகணும். ஓகேவா? அந்த வழியிலேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் அவங்களும் அப்படின்னா உங்களால் ஏதாவது ஒரு வலிகள், காயங்கள் ஏற்பட்டிருந்தா அந்த காயக்கத்துலேருந்து வெளியே போகணும், மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் வந்து உங்ககிட்ட பழகுறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு தேங்கின நிலையில் இருக்கக்கூடாது. வலி ரெண்டு பேருக்குமே காமனாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் நடந்திருக்கும். அந்த சுச்சுவேஷன்லேருந்து மூவ் ஆன் ஆகி போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நீங்களும் சீக்கிரமே ரெக்கவரி ஆகி போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அந்த இன்டென்ஷனோடு கூட அவங்க இருக்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள் மேலே டீப் ஃபீலிங் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இல்லை அந்த எமோஷ்னல் இருக்கா, மிஸ் பண்ணுறாங்களா, சம்திங். ஓகே, அது இருக்கான்னு பார்க்கலாம். எமோஷ்னல்னு சொல்கிறதோட எப்படின்னா, ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் வந்து எப்படின்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து இறங்கி வரமாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ரெண்டு பேருக்குமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ் ஆகணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். ஸோ இதில் எமோஷ்னல் பேஸ் பண்ணி எதுவும் வரல. பட் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் ரெண்டு பேருக்குமே இருக்கும். ஆனால் என்ன விஷயம்னா, ரெண்டு பேருக்கும் ஒரு ஈகோ இருக்கும். இல்லை ஒரு பவுண்ட்ரி போட்டு பழகி இருந்திருப்பீங்க. ஸோ என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு நான் இறங்கி வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும், அவங்க எப்படின்னா அவங்களும் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு இறங்கி வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே எமோஷன் அப்படிங்கிறத சொல்கிறத விட இந்த ரிலேஷன்ஷிப் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் இருந்தாலும் அந்த ஈகோ வந்து தடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ உங்ககிட்ட இருந்து அவங்க பர்சன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ 9 ஆஃப் ஸ்வாட்ஸ் இங்கே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அதாவது ஃபஸ்ட்டே வந்து இந்த 6 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு, இந்த 9 ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்குது. உங்ககிட்ட இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் ரொம்பவே அந்த லோன்லியாக ஒரு உங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டுட்டு அதுலேயே நீங்கள் ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுலேருந்துலாம் நீங்கள் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது திங்க் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியோ இல்லை உங்கள் பர்சன் ஏதாவது உங்களை வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றியோ உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்தெல்லாம் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப தனியாக இருக்குது, லோன்லியாக இருக்கிறது, நெகட்டிவ் தாட்ஸாகவே நினச்சி விட்டுட்டு இருக்கிறது, அண்ட் எதையாவது ஒரு விஷயத்தை பற்றி பயந்துகிட்டே இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி கூட இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்தது என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பயந்துகிட்டே இருக்கிறது. ஸோ ரொம்ப ஒரு எமோஷ்னலாக ரொம்ப ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டோட உங்களை நீங்களே வருத்திக்கிட்டுறது. ஸோ இந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படிங்கிறது மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லவ். ஸோ என்னதுன்னு நடந்திருக்குன்னு எனக்கு கொஞ்சம் தெளிவாக புரியுது. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி மேபி நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேபி உங்கள் பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டு போயிருந்திருக்கலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்டு அதையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுலேருந்தும் நீங்கள் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, நான் வெளியே வரேன், பட் எனக்கு அந்த லவ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது வந்து அந்த லவ், அதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அண்ட் ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஒரு முடிவு எதிர்பார்க்குறீங்க. ஜக்லிங் ஆகாமல் இருக்கா? ஸோ ஜக்லிங் ஆகாமல் ஸ்டேபிளான ஒரு முடிவு வந்து உங்கள் பர்சன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு எது தடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ 2 கார்டு வருது. குயின் ஆஃப் பென்டக்கல். ஸோ ஏதோ ஒரு ஃபீமேல் பர்சன் தடையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஃபீமேல் பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒரு மதர் ரோல், ஆர் உங்கள் பர்சன் லைஃப்பில் இருக்கிற ஒரு மதர் ரோல்னு கூட சொல்ல முடியாது. உங்கள் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தடையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் வந்து நீங்கள் எப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 பேர் சைட்லையும் எப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருக்கிறீங்க, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. ஸோ திங்க் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணிடுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. அண்ட் ஸ்டேபிலிட்டி. ஓகேவா? தடையாக இருக்கிறது இந்த விஷயந்தான், ஸ்டேபிள். சம்டைம்ஸ் வந்து 2 பேருக்குமே ஒரு தோணல் இருக்கும்ல, எப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து ஒரு ஜென்யூனான ரிலேஷன்ஷிப் தானா, இது ஸ்டேபிளாக போகுமா அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இருக்கும். இல்லை உங்களுக்கே ஒரு அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டேபிளாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அது கூட ஒரு இங்கே ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே? ஸோ ஸ்டேபிளாக இருக்கணும், அண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தைரியமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது, உங்களை நீங்களே வருத்திக்கக்கூடாது, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் வந்து ரெடியாக இருக்கணும். அது கூட வந்து ஒரு தடையாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் ஒரு ஃபீமேல் பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து தடையாக இருக்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். கிங் ஆஃப் வான்ஸ். ஓகே. ஸோ சம்திங் ஒரு சில பேருக்கு எப்படின்னா உங்கள் பர்சன் வந்து கண்டிப்பாக ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எப்படின்னா சடனாக எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது, ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இது வரைக்கும் உங்களுக்காக எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்காக ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் என்னென்னா, ஒருவேளை இப்போ லவ் பண்ணுறீங்க, ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க, இல்லை 2 பேரும் வந்து லவ் பண்ணுறோம், ஆனால் அவங்க ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்கள வந்து அவங்களோட ஒரு பொறுப்பை எடுத்துப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு பொறுப்பை எடுத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் என்னென்னா ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே? ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. பட் 2 பேரும் வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன், ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் எப்படின்னா அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை விட்டுட்டு அவங்களால வர முடியாதுல்ல. ஸோ வந்து மேபி உங்களை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லலாம். பட் கமிட்மெண்ட் அப்படிங்கிற வரும்போது அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ
இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக அவங்க எடுப்பாங்க. பட் கொஞ்சம் எப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறது, அதாவது மேரேஜ் நாளைக்கே மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் அது டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ ஓவரால் அவுட்கம் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஸோ கரெக்டான உங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது வரைக்கும் நீங்கள் மட்டும் உங்கள் சைட்லேருந்து அந்த அளவுக்கு அன்பை கொடுத்துருந்துருப்பீங்க. உங்கள் பர்சன் சைட்லேருந்து அந்த அன்பு கிடைக்கலன்னா, இனிமேல் வந்து ஒரு சிலருக்கு மட்டும் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் பொருந்தாது. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டான ஒரு கிவ் அண்ட் டேக் கிடைக்கும். உங்கள் பர்சன் வந்து மன மாதிரி வரலாம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் நிறைய பண்ணிட்டீங்க. ஸோ இனிமேல் வந்து அவங்க சைடில் எவ்வளோ கொடுக்கணுமோ, அந்த அன்பாக இருக்கட்டும், ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், அது அவங்க சைட்லேருந்து அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இதுதான். உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத அண்ட் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஓகேவா? அண்டு பைல் 2க்கு போயிடலாம். பைல் 2 உங்களுக்கான ரீடிங். ஸோ பைல் 2 உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வந்து சரி கார்டு பாருங்கள். 4 ஆஃப் கப்ஸ். கொஞ்சம் வந்து ஏதோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனாக இருக்கலாம். கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஏதோ ஒரு கம்மியாக இருக்குது. அதுக்குன்னு உங்கள் மேலே ஃபீலிங் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு பர்சனலாக ஏதாவது வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அவங்க பாஸ்ட் லைஃப் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், ஏதாவது பாஸ்ட் ட்ராமா இருக்கலாம். ஸோ இந்த ஒரு காரணத்துக்கு அப்படின்னா அவங்களுக்கு எந்த எந்த ஒரு விஷயத்து மேலேயும் ஒரு பிடிப்பு இல்லாமல், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஸோ வச்சது மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஓகேவா? கொஞ்சம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எமோஷ்னல் ரொம்ப டீப்பாக எமோஷ்னலாக போகிறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ எந்த இன்டென்ஷனோட பழகுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இனிமேல் சில விஷயங்களை வந்து உங்கள் பர்சன் மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணி பேசுகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நோ கான்டாக்டில் இருக்கலாம், பிளாக். ஸோ அந்த மாதிரியான சில சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம். அவங்க மனசில் என்ன இருக்குது, அவங்க மைண்டில் என்ன போயிட்டு இருக்குது, ஒன்றுமே தெளிவாக சொல்கிறதில்ல. அவங்க மனசில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எதையுமே வெளிப்படையாக சொல்கிறதில்ல. இப்போ ஃபீலிங்ஸே இருந்தாலும் அதை வெளிக்காட்டுறல ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மனசில் நிறைய ரகசியங்கள் இருக்குது, அது எதையுமே நீங்கள் வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க. ஈவன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சா கூட அவங்க பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அவங்களோட இன்டென்ஷனே அப்படி தான், எந்த ஒரு ஃபீலிங்கே வந்து வெளிக்காட்டக்கூடாது, அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த இன்டென்ஷனோடு தான் என்ன மாதிரி நீங்கள் பேசியிருந்தாலுமே அந்த ஃபீலிங்ஸை பெருசாக வெளிக்காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைதியாகவே இருக்கிறாங்க. ஓகே, ஸோ டீப் ஃபீலிங் என்னமா இருக்குன்னு அப்படிங்கிற பார்ப்போம். ஒருவேளை உங்கள் மேலே ஒரு எமோஷ்னல் இருக்கலாம், ஒரு லவ் இருந்திருக்கலாம், ஆனால் அதை வெளிக்காட்டாமல் இருந்திருப்பாங்கல்ல. ஸோ டீப் எமோஷ்னல் இருக்குதா, அந்த பாசம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் அந்த கஞ்சத்தனம் தெரியுது உங்கள் பர்சனுக்கு வந்து அந்த எமோஷ்னலை கொடுக்குறதுக்கும், சம்திங் எமோஷ்னலாக இருக்கட்டும், ஒரு மணி வைஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஹெல்ப், ஒரு சப்போர்ட், எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அதில் ஒரு கஞ்சத்தனம் இருக்குது. எமோஷ்னல் கூட அந்த அளவுக்கு அவங்க கிட்டேருந்து கிடச்சிட்டே கிடைக்காது. ஓகேவா? அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. நீங்கள் என்ன பேசினாலும் சரி, அவங்கக்கிட்டேருந்து ரிப்ளே ரொம்ப கம்மியாக தான் வரும், இல்லை ரிப்ளே வராது. அந்த அன்பே வந்து ஒரு கஞ்சத்தனமாக தான் கொடுப்பாங்க. நீங்கள் நிறைய பேசிட்டு இருந்திருப்பீங்க, அவங்கக்கிட்டேருந்து ஒரு சிம்பிளாக ஒரு வேர்டு மட்டும்தான் வரும். அதை தவிர்த்து அந்த எமோஷ்னலாக எதுவுமே பெருசாக வராது. ஸோ அப்படியே இருந்தாலும் நான் அதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என் எமோஷ்னல் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஏதாவது ஹர்ட் ஆகிடக்கூடாது. ஸோ நீங்கள் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நான் அதான் பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம். ஸோ உங்ககிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒர்க். ஸோ நீங்கள் வந்து அம், நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. மேபி ரீயூனியன் சம்திங். மணி வைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு உங்கள் கிட்டேருந்து ஒரு மணி ஹெல்ப் கூட கிடைக்கலாம். அவங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வேலை வந்து ரெடி பண்ணி இருந்திருக்கலாம். இல்லை அவங்களுக்கு தேவையான சமயத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மணி வைஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதாவது ஒரு கரியர் வைஸாக இருக்கட்டும், ஒரு மணி வைஸாக இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். எமோஷனல் சப்போர்ட் சொல்லலை, இது ஒரு கரியர் சப்போர்ட் அண்ட் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எது வந்து தடையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவே விழுந்துருச்சு. இந்த லவ்வே ஒரு தடையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை 2 பேரும் ட்ரீமில் மட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க, பேசுகிறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. லவ் அந்த அளவுக்கு நீங்கள் போன மாதிரி எனக்கு தெரியல. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு பழகிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அது கூட அவங்க ஒரு தடையாக இருக்குது. ஓகேவா? மேபி உங்கள் பர்சன் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லைன்லேயே இருக்கலாம். ஓகே, இல்லை ட்ரீம்லேயே இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க. அண்டு ட்ரீம்லேயே இருக்கிறது ஒர்க் பார்க்குறாங்க. அண்ட் உங்களை பற்றின திங்கிங் இருக்குது, அது ட்ரீம்லேயே இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டோடு க்ரியேட் பண்ணி அந்த பார்டர் லைன்லேயே இருக்குது. அதை தாண்டி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். கொஞ்சம் இம்பேலன்ஸாக தான் இருக்குது. அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தடுமாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஃபினான்ஷியல் விஷயமா இருக்கட்டும், மைண்ட் விஷயமா இருக்கட்டும், அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் விஷயமா இருக்கட்டும், ஸ்டேபிள் இல்லை. ஒரு நிலையான ஒரு மைண்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு தடுமாற்றத்திலே இருக்காங்க. ஒரு மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. எப்போனாலும் அவங்க மைண்டு மாறும். எப்போனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே போகிறது, பேசாமல் இருக்கிறது, அன்ஃப்ரெண்ட் பண்ணுறது, இல்லை வந்து பிளாக் பண்ணுறது, பேசாமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி. ஸோ அது ஒரு ஸ்டேபிளான அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லாத காரணத்தினால தான் இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக போக மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்ஷனுங்கிறத விட ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இது டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கே ஸ்டேபிள் இல்லைல்ல இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். ஏன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அண்ட் 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ரெண்டுமே வந்து ஒரு எமோஷ்னல் இருக்கும். பட் அது ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு எமோஷ்னல் கிடையாது. ஓகேவா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லைன் அந்த மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி ஒரு ட்ரீம்லேயே இருக்கிறது. பெருசாக வந்து ஒரு அந்த எமோஷ்னலாக இருக்கிறது கிடையாது. ஒரு ஸ்டேபிளான இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ அவங்களே ஸ்டேபிளாக இருக்கும் இல்லாதப்போ எப்படி அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க? ஸோ கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டேபிளாக ஆகணும். தென் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது நடக்கும். ஓகேவா? அண்ட் அவங்க ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் தடுமாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் மேலே லவ் இருக்குது. ஓகேவா? பட் வந்து அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டேபிளான அந்த லவ் இல்லை. உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்டேபிளான லவ், ஓகே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து உங்கள் பர்சனுக்கு இல்லை. எப்போனாலும் ஓகே மாறலாம், மூவ் ஆன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் அவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஓவரால் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி என்ன வருதுன்னு அப்படிங்கிறத பார்ப்போம். அவுட்கம் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் ஏதோ நடந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி. பிளாக் பண்ணியிருக்கலாம், திட்டியிருக்கலாம். இப்போதைக்கு என்னால் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது, இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னால் இப்படி தான் இருக்க முடியும், நான் என் எமோஷ்னலாக வெளிக்காட்ட மாட்டேன், எனக்கு என் வேலை தான் முக்கியம். ஓகேவா? ஸோ சம்திங் வந்து ஒரு ஹர்ட் ஆகியிருக்கீங்க. நீங்களாக இருக்கட்டும், இல்லை மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கீங்க. அவங்க உங்களை காயப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அண்டு உங்கள் பர்சனுக்கும் இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் யார் வேணாலும் இருக்கலாம். ஓகே, அது அந்த தேர்ட் பார்ட்டி வந்து இன்னொருத்தங்களாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ அவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ரெண்டையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ
அவங்களுக்கு உங்கள விட அந்த ஃபேமிலி, அவங்க பேரண்ட்ஸ் இல்ல அவங்க எக்ஸ் சம்திங் அவங்களுக்கு அது முக்கியமா இருக்கும்போது, உங்கள காயப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு டிலே ஆகும் அப்படிங்கிற மாரி இருக்கு. அவுட்கமும் வந்து எப்படின்னா, ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனா தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேஞ்ச் ஆகுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இதுதான். உங்க பெர்சன் வந்து என்ன மாதிரியான மைண்ட் செட்ல இருக்காங்க அண்ட் அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயத்த நீங்க அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? பெய்ட் கன்சல்டேஷன் தான். ஓகே. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பை.